الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسارق والسارقة فاقطعوا أيديهما. திருடக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஃபக்தஉ ஐதியஹுமா, அவர்களுடைய கைகளை வெட்ட வேண்டும். அந்த இருவருடைய கைகளையும் வெட்ட வேண்டும். ஜஸாஅம் பிமா கஸபா, அவர்கள் எதை திருடினார்களோ அதற்கு கூலியாக. நகாலம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையாகும். வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்தவனாகவும் அசீஸாகவும் அடக்கி ஆளக்கூடியவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை சொல்றான். இந்த இடத்துல வெறுமனையே அல்லாஹ் திருடன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். திருடனுக்கு கையை வெட்டணும், இது இஸ்லாமிய சட்டம் அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா அல்லாஹு தஆலா திருடக்கூடிய ஆண் திருடக்கூடிய பெண் என்று ரெண்டையும் தனித்தனியா சொல்றான். சாரிகனா திருடன், சாரிகத்தனா திருடி. இப்ப ரெண்டு பேர்த்தையுமே அல்லாஹ் பேர் சொல்லி சொல்றான். ஏன்னா ஆண்களில் எப்படி திருடர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று பெண்களிலும் திருடர்கள் இருக்கிறார்கள். நகை கடைகள் அது போன்ற இடங்கள். ஆனா அது போன்று ஆண்கள் திருடக்கூடியது அதிகமாக இருந்தாலும் அதை முற்படுத்தி திருடன், அதற்கடுத்து திருடக்கூடிய பெண் என்று சொல்றான். இப்போ இஸ்லாத்தினுடைய கிரிமினல் லா, இதனுடைய சட்டம் என்னங்கிறது அல்லாஹ் சொல்றான். இஸ்லாத்தினுடைய கிரிமினல் சட்டங்கள் எல்லாமே ரொம்ப டைட்டா தான் இருக்கும். ஒரு கொலை செஞ்சுட்டா அதுக்கு பதில் கொலை. ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சிட்டாரு, ஒருத்தர் பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்டாரு, அவருக்கு பொதுமக்கள் மத்தியில வச்சு அவர் திருமணம் ஆனவரா இருந்தார்னா அவருக்கு கல்லடி கொடுக்கணும். கல்லடி. அப்படி திருமணம் ஆகாத ஆணும் பெண்ணுமாக இருந்தால் அவர்களுக்கு கசேரி கொடுக்கணும். அதுல அவங்க உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்றான், வலா தஅஸுருக்கும் பிஹிமா ரஅஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த தண்டனையை நிறைவேற்றும் போது உங்களுடைய உள்ளத்துல இறக்கமே வரக்கூடாது. அல்லாஹு தஆலா ரஹ்மான், அவன் ரஹீம். ஆனா சொல்றான், அந்த தண்டனையை நிறைவேற்றும் போது ஒரு மக்கள் பார்க்கணும். மக்கள் நின்று ஒரு ஜும்மாவுடைய முன்னாடிலாம் ஒரு 20 வருஷம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடினா அரபு தேசங்கள்ல இந்த தண்டனைகள் உண்டு. திருடனா கைவெட்டுறது, விபச்சாரம் பாலியல் பலாத்காரங்கள் செய்தா அவங்கள பொதுமக்கள் மத்தியில ஜும்மாவுடைய தினத்தன்று தாயிஃப்ல அதுக்குன்னு ஒரு பள்ளிவாசலே உண்டு, ஹத்து கொடுக்கக்கூடிய பள்ளிவாசல். அந்த இடத்துல வச்சு அப்படியே பொதுமக்கள் முன்னாடி தலையை வெட்டுறது, பொதுமக்கள் முன்னாடி கல்லடி கொடுக்கறது. இது கொடுக்கும்போது என்ன அல்லாஹ் சொல்றான், அதுல நீங்க கொஞ்சம் கூட இறக்கம் காட்டக்கூடாது. இல்லை என்னுடைய சொந்தக்காரரு, இவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், பார்க்கவே பாவமா இருக்கு, யாராவது உட்கார்ந்துக்கிட்டு பேசலாம். இஸ்லாமிய சட்டங்கள் ரொம்ப காட்டுமிராண்டி சட்டங்களாக இருக்கிறது என்று யாராவது இஸ்லாத்தை நசைபாடக்கூடியவர்கள் பாடலாம். ஆனா இஸ்லாமிய இந்த கிரிமினல் லா இருக்குது, இது எப்படிப்பட்ட சட்டம்னா, ஒரு பாதிக்கப்பட்டவருடைய வீட்டுல இருந்து அந்த சட்டத்தை எழுதுனா என்ன வலு இருக்குமோ அந்த மாதிரியான சட்டம். உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு தாயோ தன் மகளோ தன் மனைவியோ யாரோ தன் குடும்பத்தின் தனக்கு நெருக்கமான ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் அவன்கிட்ட போய் கேட்கணும் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு. சும்மா ரோட்ல உட்காந்துக்கிட்டு பேச முடியாது. இந்த ஜெயில தூக்கி போட்டா போதுமே, ஆயுள் தண்டனை கொடுத்தா போதுமே. இஸ்லாத்துல, அதாவது இந்தியால மட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் குறைந்தபட்சம் 5000 குழந்தைகள் கற்பழிக்கப்படுது ஒரு நாளைக்கு மட்டும். புள்ளி விவர கணக்குப்படி 2013 7 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சு. நிர்பயாவினுடைய அந்த ஓடும் பேருந்துல நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையில அப்ப எடுத்த கணக்கின்படி 13 லட்சம் என்று இன்னும் எஃப்ஐஆர் பதிவாகி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதற்கு பின்னால் நடவடிக்கை எடுக்கப்படாமல் 13 லட்சம் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போ இந்த அளவுக்கு இந்தியால ஜனங்களும் திருடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்தியால அதுக்கேற்றமான சட்டம் இல்லை. ஒரு லேசான சட்டம். இங்க இருந்து பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போனவன் ஜெயிலுக்குள்ள போனான்னா அதுக்கப்புறம் எப்படி பக்காவா திருடலாம் அப்படிங்கிற பிளானோட வெளியில வரான், ஸ்கெட்ச் போட்டு வெளியில வரான். ஏன் உள்ள அந்த பழகக்கூடிய ஆள்கள் எல்லாம் என்ன அவுளியாவா, இறைநேசர்களா? இப்படி உள்ள போய் அப்படியே சூப்பித்துவமா மாறி எல்லாத்தையும் இப்படி உட்கார்ந்து திக்கிரி செஞ்சு மனம் மாறி அப்படியே ஆவானா? உள்ள இருக்கிற எல்லாருமே என்ன பையன் கேரி போயிடுவான். இவனும் உள்ள போய் எப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய திருடலாம், எப்படி
திருடலாம் மாட்டாம திருடலாங்கிறத கத்துக்கிட்டு வருவான். இந்தியாவினுடைய சட்டங்கள் உங்களோட சிறைச்சாலைகள் இப்படிதான். ஆனா இஸ்லாம் சொல்லுது யாரா இருந்தாலும் சரி கையை வெட்டி, திருடனா கை வெட்டணும். அல்லாஹ் சொல்றான் கை வெட்டி. ஆனால் இப்ப என்னன்னா ஒருத்தர் வீட்டுல தன் மகளுக்காக வேண்டி திருமணத்துக்காக வேண்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்திருக்காரு. அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்ட்டு ஒரு 15 வருஷம் இந்த ஹராமான வழியிலையும் போகக்கூடாது அப்படின்ட்டு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து 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 வந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் கல்யாணம் இருக்குது, இல்லை அடுத்த நாள் ஏதோ ஒரு முக்கிய தேவை இருக்குது, ஒரு மருத்துவ தேவை இருக்குது, அடிச்சுட்டு போயிடறான். ஒரு 10 லட்சத்தையோ ஒரு 15 லட்சத்தையோ. அவனுடைய கஷ்டம் எப்படி இருக்கு? அங்க இருந்து இந்த சட்டத்தை எழுதினா ஒருத்தன் அந்த அவன்கிட்ட போய் கேட்கணும் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம். அவன் இல்லைங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டா போகணும் அப்படின்னு சொல்லுவான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், கண்டிப்பா கை வெட்டணும், இறக்கமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இங்க திட்டவட்டப்படுத்துறான் எவ்வளவு கையை வெட்டணும். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு செய்தி வருது. அவர் 10 திர்ஹம் அளவு, தீனாரா இருந்தா 3 தீனார். 10 திர்ஹம்னா என்னன்னா 10 வெள்ளி காசு, 10 கிராம் அளவுள்ள வெள்ளி காசு. இப்பொழுது உள்ள மதிப்பிற்கு 1000 ரூபாய். ஒரு கிராம் 100 ரூபான்னு வச்சுக்கிறோம். 100 ரூபாயை தாண்டி போகுது வெள்ளி. வெள்ளியினுடைய ரேட்டு 100 ரூபாயை தாண்டி 200 ரூபாய் கிட்ட போயிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம 200 ரூபான்னு கணக்கு வச்சுக்கோம். 200 ரூபான்னு கணக்கு வச்சா 2000 ரூபாங்கிற வீதம் ஒருத்தர் திருடிட்டார், அவருடைய கையை வெட்ட தேவையில்லை. 2000 ரூபாயை தாண்டி ஒருத்தர் திருடிட்டார், அந்த திருடப்பட்ட பொருள் 2000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா, இப்பொழுது உள்ள வெள்ளியினுடைய மதிப்புல நான் சொல்றேன், அப்போ வெள்ளியினுடைய மதிப்புங்கிறது 10 திரகம் வெள்ளி திரகம் அளவு. ஒருத்தர் 2000 ரூபாய்க்கு மேல திருடிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கை வெட்டக்கூடிய அந்த தண்டனையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் திருடுனாங்கிறது ஒரு ஆள்கிட்ட பிட்பாக்கெட் அடிக்கிறது, ஒரு நகையில போய் திருடுறது, ஒரு கடையில போய் திருடுறது, ஒரு வீட்டுல போய் திருடுறது அப்படின்னு நினைக்கிறோம். திருடக்கூடிய அளவுங்கிறது மாறும். பிட்பாக்கெட்டுங்கிறது ஒரு அளவு, வீடு புகுந்து அந்த வீட்டுக்காரங்க இருக்கும் பொழுதே கொள்ளையடிக்கிறது ஒண்ணு, பேங்க்ல போய் கொள்ளையடிக்கிறது ஒண்ணு, இப்படி ஒண்ணு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தண்டனை கொடுத்தாங்க. மஹ்சூமி குலம் யாருடைய கோத்திரம்னு நம்ம சொல்லியிருக்கோம், அபூஜஹலினுடைய குடும்பம். அபூஜஹலுடைய அந்த குறைஷி குடும்பத்துல அபூஜஹலுடைய அந்த கிளைக்கு பேர் என்னன்னா மஹ்சூமி குலத்தை சார்ந்தவன். அவன் குடும்பத்துல ஒரு அது உயர்ந்த குலமா கருதப்பட்டுச்சு அன்றைய காலத்துல. அதுல ஒரு பெண் திருடிட்டாங்கன்னா எப்படி திருடினாங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்த்தா இந்தியாவில எல்லாத்துக்கும் கைவிட்டக்கூடிய தண்டனை கொடுக்கணும். எப்படி திருடுனாங்கன்னா, எல்லார் வீடுகள்லையும் போய் எனக்கு இந்த பொருள் தேவைப்படுது தாங்க தந்துடுறேன், இப்படி எனக்கு காசு தேவைப்படுது தாங்க தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா தேவையான பொருளையும் அந்த அம்மா போய் எல்லாத்தையும் வாங்கிருச்சு. வாங்கி அதை திரும்ப கொடுக்கல, தன்னுடைய பயன்பாட்டுக்கு வச்சு தான் வித்து காசாக்கி என்ன ஆயிடுச்சு. இப்ப இது முறைப்படி பார்த்தா ஏமாத்துதல் அப்படிங்கிறதா அப்படி மாதிரி தானே வருது, இது திருடின மாதிரி வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழக்கு கொண்டு வர பொழுது ஊர் மக்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள்ல ஒரு சில பெரும் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் வேண்டாம், அந்த பெண்மணி உயர்ந்த குலத்து பெண்மணி, நீங்க அவங்க கையை வெட்டி தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க குடும்பத்துல யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாட்டாங்க, அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக விரோதமா திரும்பிடுவாங்க, எனவே வேண்டான்னு யார் சொல்றா? சஹாபாக்கள் ஒரு சிலர் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப எதுக்காக வேண்டி குற்றம் நடந்துச்சுங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். திருடல போய் ஒரு வீட்டுல போய் பிளான் பண்ணி திருடல, மக்கள்கிட்ட இருந்து பொருளை தாங்கன்னு வாங்கிட்டு இரவல் வாங்கி அதை வித்து காசாக்கி அவங்கள கொடுக்காம இதுவும் திருட்டுதான். அப்படி பார்த்தா எத்தனை பேர் இப்போ நம்ம இந்தியாவில் இஸ்லாமியர்கள்ல எத்தனை பேர் நம்பிக்கை மோசடி செய்து வாங்கி, இதுக்கு பேர் திருட்டு, இதுக்கு பேர் மோசடிங்கிறத தாண்டி திருட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த வார்த்தை, லவ் அன்ன ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத் சரகத் லகதஅதியதாக. ஃபாத்திமா, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மகன் ஃபாத்திமா திருடினாலும் லகதஅதியதாக, நான் அவளுடைய கையை வெட்டுவேன். யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என் மகள் சொர்க்கத்தின் தலைவிதான், அவங்க திருடுனதான் வந்தாலும் அப்படிங்க பாரபட்சம் கிடையாது, கையை வெட்டுறது தான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு கைவெட்டக்கூடிய தண்டனையை நிறைவேற்றினார்கள். கை வெட்டப்பட்டது. கை வெட்டி முடிஞ்சு அந்த அம்மா அப்படியே ரத்த வெள்ளத்துல இருக்குது முழுசா. அந்த அம்மா கேட்குது, அது இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் கேட்குது, இந்த மாதிரி
யார சூழல்லாம் இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது பாவ சுமைகள் என் மேல இருக்குதா? நபிசுல்லாஹி சொன்னாங்க, நீ அன்று பிறந்த பிள்ளையை போன்று ஆகிவிட்டாய், உன்கிட்ட எந்த பாவம் கிடையாது, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, டோட்டலா கழிஞ்சிருச்சு. ஆனா இங்க தண்டனை கொடுக்கப்படாமல் மறுமைக்கு போனா மறுமையில நரகத்துக்கு போகும். நபிசுல்லாஹி சொன்னாங்க, யார் வழிபோக்கரா திருடுகிறாரோ, அதாவது நிப்பாட்டி கொலை கும்பல் சொல்லுவாங்கல்ல, நிப்பாட்டி ஒரு யாரும் வராத இடத்துல நிப்பாட்டி பிளாக்மெயில் பண்ணி திருடுறது இருக்குல்ல, அவங்களுக்கு ஜனாசா தொழுகை வைக்கக்கூடாது. அவங்க மாட்டிட்டா அவங்கள மாறுகை மாறுகால் வாங்கணும். இப்ப திருடுறதுக்கு கையை வெட்டுறது சரி. இப்போ ஒருத்தர் வலது கை எவ்வளவு வெட்டணும்னா மணிக்கட்டு வரைக்கும். இப்போ இந்த மணிக்கட்டினுடைய அளவு திருடக்கூடிய அளவை பொறுத்து இன்னும் மாறிக்கிட்டே போகும். முட்டி, அதுக்கப்புறம் இங்க தோள்பட்டை, சரி கையை வெட்டியாச்சு. கையை வெட்டிட்டா அதுக்கப்புறம் அவருக்கு திருடக்கூடிய மனசே வராது. அதுக்கப்புறம் அவர் திருடுனா இடது காலை வெட்ட சட்டம் எப்படி இருக்கு பாருங்க, இடது காலை வெட்ட. அதுக்கப்புறமும் திருடுனா, இடது காலை வெட்டினதுக்கு அப்புறமும் திருடுனா, அதுக்கப்புறம் இடது கையை வெட்ட. மூணாச்சு. வலது கை இல்லை, இடது கால் இல்லை, அடுத்து இடது கை இல்லை. அதுக்கப்புறமும் திருடக்கூடிய மனசு வந்துச்சுன்னா வலது காலை வெட்டி ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாத சப்பானி அங்க. அல்லாஹு தாலா எப்படி சட்டத்தை வைக்கிறான்? இப்போ இந்த கையை வெட்டுறது மூலியமா என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல திருடினதுக்கு கை வெட்டக்கூடிய தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. என்ன பேச்சு உண்டாகும்? திருடினதுக்கு கவர்மெண்ட் கையை வெட்டுற தண்டனை கொடுக்கும். அப்படியே அதுக்கான ரேஷியோ குறைய ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு வந்து 5000 பேர் ஒரு நாளைக்கு திருடுறான், பிட்பாக்கெட் அடிக்கிறான், திருடுறான், ஒருத்தங்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டான் அப்படின்னா ஒட்டு மொத்தமா அடுத்த ரேஷியோ அதுக்கு அடுத்தடுத்த நாள்கள்ல இருந்து அப்படி கம்மியாயிரும். ஆனால் ஒருத்தன் திருடுவான். இப்படியே தொடர்ச்சியாக இந்த தண்டனை, இஸ்லாத்தினுடைய இந்த தண்டனை கொடுக்கப்பட கையை பார்க்கும்போது அவனுக்கு திருட மனசு வருமா? அந்த கையை யாராவது பார்த்தா நம்ம திருடலாங்கிற தைரியம் வருமா? யாருக்கும் அந்த தைரியம் வராது. அப்படி பார்த்தா இந்தியாவுடைய அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே கையை வெட்டாங்க. எல்லாம் முழுச சுரண்டி எல்லாம் தான் பாக்கெட்ல போட்டு வெளிநாடுகள்ல முதலீடு செஞ்சு வச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் இஸ்லாத்தினுடைய சட்டம் இருந்தால், அதனாலதான் காந்தி சொன்னாரு, இந்தியாவில உமருடைய ஆட்சி வந்தா இந்தியா ரொம்ப பெரிய நாடாயிரம், இந்தியா நீதிக்கு ஒரு பேர் வாங்கின நாடாயிரம். யார் சொல்றாங்க? காந்தி. நம்ம ஏதாவது தேசப்பிதான்னு சொல்றோமோ அவர் சொல்றாரு. ஏன்? அவங்க முரளியெல்லாம் வந்தா யாருக்கும் பாரபட்சமே கிடையாது, இந்தியாவினுடைய ஆட்சி எல்லாமே ரொம்ப சீரானதாக இருக்கும் அப்படின்னு அப்ப அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான். இப்ப இந்த இதுல தஃசீர்ல இன்னொன்னு வருது. என்னன்னா, ஒருத்தர் எதுக்காண்டி திருடுறாருங்கிற நோக்கத்தை பொறுத்து அவருக்கு கை தண்டனை வெட்டுறது, அந்த கையை வெட்டுறது, அந்த தண்டனை இல்லாம போகும். எதுக்காக வேண்டி? ஒருத்தர் பசிக்காக வேண்டி திருடுறாரு. ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலுக்கு வெளியில நிக்கிறாரு, ஓனர் உள்ள வெளியில போன நேரம் பார்த்து உள்ள போய் ஒருத்தர் திருடிட்டார். ஒரு சாப்பாட்டை மட்டும் எடுத்துட்டார். ஒரு சாப்பாட்டை எடுத்து தான் பசியாறிட்டார். அவரை போட்டு கையை வெட்டணுமா? கையை வெட்ட தேவையில்ல. அவருக்கு அந்த தண்டனை வேற ஏதாவது அவர் மூலம் தண்டனை மூலம் கொடுக்க கூடாது. சரி, அது சதக்காவா நினைச்சு யாரு அந்த கடைக்காரர் விட்டுறணும். அது அல்லாது ஒருத்தர் வேணுக்கும்னே தான் பொருளை பாதுகாக்கல, அதாவது விலை உயர்ந்த ஒரு போன், ஒரு 20,000 ரூபாய் போன் ஒளிச்செய்கிற இடத்துல வெட்ட வெளியில வச்சுட்டாரு. அது அப்படியே கிடக்குது, அப்படியே கிடக்குது. அந்த பொருள் பாதுகாக்கப்படாத பொருள், அதான் இங்க கவனிக்கணும். இப்ப இந்த சட்டங்கள் நம்ம மேல சொன்ன கைவெட்டக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாமே ஒருத்தர் ஒரு பொருளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஒரு நகையை ஒரு லாக்கர்ல வச்சிருக்கிறாரு, ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறாரு, அதை உடச்சு கொள்ளு. ஒருத்தர் தன்னுடைய பர்சுல பணத்தை வச்சிருக்கிறாரு, அதை பிட் பாக்கெட் அடிச்சு ஒருத்தர் எடுக்கிறான். இது எல்லாமே பிளானிங்ல நடக்கக்கூடியது. ஒருத்தர் திருடன் தான், ஆனா புதுப்படையில வச்சுட்டோம், எடுக்கவும் இல்லை. ஒரு 2-3 ஒத்துக்கு அப்படியே இருக்குது, எல்லாரும் கண்ணே அது படுது, யார் எடுத்தான்னு தெரியல. இப்ப இவரு நீதிபதிகிட்ட வந்தாருன்னா முதல் குற்றம் சாட்டப்படக்கூடியவர் அவர் தான். ஏன்னா பொருளை பாதுகாப்பா வைக்கல, வீட்டை திறந்து போட்டு போயிட்டாரு, உள்ள ஃபுல்லா நகை இருக்குது. நான் வந்தேன், வீட்டை திறந்து போட்டு போனேன், காணும். உங்களுக்கு வீட்டை பூட்டணுமே. ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கான பாதுகாப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது காணாம போனாலும் இந்த மேல சொன்ன எல்லா சட்டமும் கை வெட்டுறது, அதுக்கப்புறம் அவர் வந்து திரும்ப திரும்ப மாற்றிய மற்ற உறுப்புகளை வெட்டுற சட்டங்கள் எல்லாம் அடுத்தடுத்து தான். இதுல 3 விஷயங்களுக்கு எது கிடையாது, தண்டனை கிடையாது. ஒருத்தர் சாப்பாட்டுக்கு திருடினாரு, அதுக்காக வேண்டி ஒருத்தர் ஒரு 50 மூட்டை அரிசி வந்திருக்கு, இல்லைங்க சாப்பாட்டுக்கு திருடுன்னு 50 மூட்டை அரிசியை திருடிட்டு போனா அதெல்லாம் கிடையாது. தன்னுடைய தேவை, அந்த ஒரு நேர தேவைக்கு போதுமான அளவு ஒருத்தர் திருடி இருக்காருன்னா அதுக்கு கைவிட்டுதல் கிடையாது. 10 திர்ஹமுக்கு கம்மியா திருடுனா அவருக்கு கைவிட்டு கிடையாது. அதுக்கப்புறம் பாதுகாக்கப்படாத பொருளை ஒருத்தர் திருடிட்டார். கீழே ஒரு 5000 ரூபாய் கிடக்குது, ஒரு 50,000 ரூபாய் கெட்டா கிடக்குது,
அதை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு. இல்லைங்க அவர் திருடல, கீழே கணஞ்சு அவர் தனக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிட்டாரு. இந்த மூன்றை தவிர பாதுகாக்கப்பட்ட பொருளாக இருந்தால் அது எல்லாத்துக்கும் கைவிட்டக்கூடிய தண்டனை நிறைவேறும். இது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அதை நிறைவேற்றணும். இப்ப இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் சொந்த சுயலாபத்துக்காண்டி இந்த சட்டத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உண்டு. இப்ப எல்லாம் சொல்றான், ஃபமன் தாப மின் பாதி துல்மிஹி, யார் இந்த திருடி விட்டு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மீள்கிறார்களோ, அஸ்லஹ தன்னை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ யதூபு அலைஹி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவரின் மீது தௌபாவை பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா கருணை உடையவன், அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கற்றிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.